Students, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தோன்னா லிட்ரல்ஸ் இன் பைத்தான். லிட்ரல்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா ஃபிக்ஸ்டு வேல்யூஸ். இதுவும் என்னதுன்னா வேல்யூ இது சொல்கிறது தான் அது லிட்ரல்ஸ். இது வந்து எப்படி இருக்கணும்னா நம்பர்ஸு, கேரக்டர்ஸ், ஸ்ட்ரிங்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். அதான் வந்து லிட்ரல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹலோ வேல்ன்றது ஸ்ட்ரிங்கு, 12ன்றது இன்டீஜர் வேல்யூ, 2.3ன்றது ஃப்ளோட்டிங் வேல்யூ. இப்போ லிட்ரல் செல் பார்த்தோன்னா அசைன் வேல்யூஸ் டு வேரியபிள்ஸ். அதாவது லிட்ரல் செல் வேல்யூ எப்படி இருக்கும், வேரியபிள்ஸ்லேருந்து கான்ஸ்டன்ட்லேருந்து எடுத்துப்போம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நேம்ன்றது என்னது, நேம் ஈக்குவல் டு ஹலோ வேர்ல்டு கொடுத்துருக்கேன். நேம்ன்றது வேரியபிள், ஹலோ வேர்ல்டுறது என்னது இங்கே லிட்ரல் செல்ஸ். இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த வேல்யூ தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா லிட்ரல்ஸ் சொல்லுவோம். லிட்ரல்ஸ் கேன் பி கிரியேட்டட் பை ரைட்டிங் எ டெக்ஸ்ட். லிட்ரல்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணுவோம்னா ஒரு டெக்ஸ்ட்டாக இருக்கலாம். அது வந்து அந்த டெக்ஸ்ட்டாக இருந்துச்சுன்னா சிங்கிள் கோட்ஸ் அண்ட் தென் டபுள் கோட்ஸில் வரும். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லிட்ரல் செல்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரிங்கு, கேரக்டர், நியூமரிக், பூலியன், லிட்ரல் அண்ட் தென் ஸ்பெஷல். இதான் வந்து டைப்ஸ் ஆஃப் லிட்ரல்ஸு. இப்போ ஒன்றா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எதுனா பைத்தான் ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸு. ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரிங் இஸ் எ லிட்ரல் அண்ட் கேன் பி கிரியேட்டட் பை ரைட்டிங் எ டெக்ஸ்ட். ஸ்ட்ரிங்ன்றது என்னது, டெக்ஸ்ட் வரும் இல்லையா, கேரக்டர்ஸ் வரும் இல்லையா, ஏபிசியில் வரும் இல்லையா, அதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்ட்ரிங்கு. அது வந்து எப்படி இருக்கலாம், குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ்னால் சென்டென்ஸ் மாதிரி வரலாம். அது வந்து எப்படி பண்ணலாம், சிங்கிள் கோட்ஸ்லேயும் இருக்கலாம், டபுள் கோட்ஸ்லேயும் இருக்கலாம், இல்லை ட்ரிபிள் கோட்ஸ்னால் 3 கோட்ஸ்லேயும் இருக்கலாம். இப்போ ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம மல்டி லைன்ஸில் கூட நம்மளுடைய டெக்ஸ்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், சேஞ்சிங் த வேல்யூ ஆஃப் த வேரியபிள். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், எஸ் ஈக்குவல் டு ஹலோ வேர்ல்டுன்னு ஒன்று கொடுத்துருக்கேன் சிங்கிள் கோட்ஸில். இது வந்து ஒன்று இருக்கு இல்லையா, அதான் சிங்கிள் கோட்ஸு. எஸ்டி ஈக்குவல் டு ஹலோ வேர்ல்டுன்னு டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் எம் ஈக்குவல் டு ஹலோ வேர்ல்டுன்னு 2 லைனில் கொடுத்துருக்கேன். இதான் வந்து ட்ரிபிள் கோட்ஸ். 3 இருக்குது இல்லையா, அது என்னது ட்ரிபிள் கோட்ஸ். இந்த 3 இருக்கு இல்லையா ட்ரிபிள் கோட்ஸு. இப்போ அதை பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ எஸ்ன்னு கொடுத்தனா ஹலோ வேர்ல்டு, அதே தான் எஸ்டியில் ஹலோ வேர்ல்டு இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா கேரக்டர் லிட்ரலு. இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது ஸ்ட்ரிங்கு. இப்போது கேரக்டர் லிட்ரல் என்னென்னு பார்க்க போகிறோம். கேரக்டர்னு பார்த்தோன்னா சிங்கிள் கேரக்டர், ஒரே ஒரு லெட்டர் இருக்கு இல்லையா, அதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கேரக்டர் சொல்லுவோம். அது வந்து சிங்கிள் கோட்ஸ்லேயும் இருக்கலாம், இல்லைனா டபுள் கோட்ஸ்லேயும் நமக்கு டிஸ்பிளே பண்ணலாம். இப்போ இதோட எக்ஸாம்பிள் பாருங்கள். வின்றது வேரியபிள் நேமு, ஒரே ஒரு சிங்கிள் கேரக்டர் என் அண்ட் தென் ஏ கொடுத்துருக்கேன். அது அப்படியே பிரிண்டிங்கில் கொடுத்துருக்கோம். நமக்கு என்ன ஆகும், டிஸ்பிளே என் ஏன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போதுன்னு பார்த்தோன்னா பைத்தான் நியூமரிக்கில் என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம். நியூமரிக்லன்னு பார்த்தா 3 டைப்ஸ் இருக்குது. என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ என்னென்ன நியூமரிக்கல்னு பார்த்தா இன்டீஜரு, ஃப்ளோட்டு அண்ட் தென் காம்ப்ளெக்ஸு. இன்டீஜர் வேல்யூன்னு பார்த்தோன்னா போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கலாம். 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இன்டீஜர்லாம் தெரியும் இல்லையா, பாயிண்டிங் இல்லாத எல்லா வேல்யூமே என்னது இன்டீஜர் தான். இதில் வந்து ஃப்ராக்ஷனல் பார்ட் இருக்காது. ஃப்ராக்ஷனல் மீன்ஸ் என்னது, பாயிண்ட் வச்சது இருக்காது, அதான் வந்து இன்டீஜர் சொல்லுவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பைனரி, டெசிமல் அண்ட் எக்ஸா டெசிமல்னு சொல்லிட்டு 3 இதுவும் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து இது வந்து பைனரி ஃபார்மெட்டு, இது வந்து டெசிமல், இது வந்து ஆக்டல் அந்த ஹெக்ஸா டெசிமல். இது வெறும் நம்பராக கூட இருக்கலாம். நம்ம இது வச்சு காமிச்சிருக்கோம். இப்போ பிரிண்ட்டு A, B, C, Dன்னு கொடுத்தாச்சு. இப்போ எல்லாமே எப்படி ஆகும், நமக்கு டெசிமலில் கன்வெர்ட் ஆகும். இதோட வேல்யூ டெசிமலில் வரும், இதோட வேல்யூ டெசிமலில் தான் இருக்குது. இதோட வேல்யூ டெசிமல், இதோட வேல்யூ டெசிமல் வேல்யூ கொடுக்கும்போது நமக்கு 20, 50, 208 அண்ட் 299 சொல்லிட்டு நெக்ஸ்ட் வருது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா ஃப்ளோட் என்னென்னு பார்த்தோன்னா இது வந்து ரியல் நம்பர்ஸ் என்ன சொல்லுவோம், பாயிண்ட் வச்சு வருது இல்லையா, அதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃப்ளோட்டுன்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஈன்ற இடத்துல எஃப்ன்ற இடத்துல 2 வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நான் கொடுத்துட்டேன். பிரிண்ட்டில் E, Fன்னு கொடுத்துட்டோம். E, Fன்னு கொடுக்கும்போது நமக்கு அவுட்புட் என்ன வரும், 2.24.8 அண்ட் தென் 45.0, 25.8 45.0ன்னு வந்து. நெக்ஸ்ட்டு காம்ப்ளெக்ஸு என்னென்னு பார்த்தோன்னா ரியல் பார்ட்டு அண்ட் காம்ப்ளெக்ஸ் பார்ட்டு 2ஆக பிரியும். அது A + BJ. ஃபஸ்ட்டில் இருக்கிறது ரியல் பார்ட்டு, செகண்டில் இருக்கிறது காம்ப்ளெக்ஸ் பார்ட்டு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா Z = 7 + 5J. இது வந்து ரியல் பார்ட்டு, இது வந்து காம்ப்ளெக்ஸ் பார்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து ரியல் பார்ட்டுக்கு இது ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கிறது காம்ப்ளெக்ஸ் பார்ட்டு. வெறும் காம்ப்ளெக்ஸ் பார்ட் மட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா பூலியன் லிட்ரல்னு பார்த்தோன்னா 2 தான் இருக்கும். ஒன்று ட்ரூ இல்லைனா ஃபால்ஸு. ட்ரூனா வேல்யூ 1, ஃபால்ஸ்னா வேல்யூ வந்து 0. இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். A = 1 = ட்ரூவா. நெக்ஸ்ட் B = 1 = ஃபால்ஸான்னு கொடுக்குறோம். C = ட்ரூ + 3 அண்ட் தென் D = ஃபால்ஸ் + 7 சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். எல்லாமே பிரிண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். இங்கே நல்லா கவனிக்கணும். ஃபஸ்ட்டு 1 ட்ரூனா சொன்ன வேல்யூ 1,
இது வேல்யூ 1. இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவா? ஆமாம், 1 1 ஈக்குவல். அப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன வரும்? ட்ரூன்னு சொல்லிட்டு அவுட்புட் வரும். நெக்ஸ்ட்டு 1 டபுள் ஈக்குவல் டு ஃபால்ஸா? இல்லை, 0வாக இருந்தால் நமக்கு ஃபால்ஸ் வரும். அப்போ இது என்ன நமக்கு ஃபால்ஸு, அதனால் நமக்கு ஃபால்ஸுன்னு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், சி ஈக்குவல் டு ட்ரூ ப்ளஸ் 3. ட்ரூனா வேல்யூ என்ன சொல்லியிருக்கேன்? 1 1 ப்ளஸ் 3 நமக்கு என்ன வரும்? 4ன்னு வரும். நெக்ஸ்ட்டு டி ஈக்குவல் டு ஃபால்ஸ் ப்ளஸ் 7. ஃபால்ஸ்னால் நமக்கு என்ன வேல்யூ? 0. அப்போ 0 ப்ளஸ் 7 நமக்கு 7ன்னு டிஸ்பிளே ஆகும். 0 ப்ளஸ் 7 நமக்கு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா லிட்ரல் கலெக்ஷன்ஸ் இருக்குது. பைத்தானில் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் லிட்ரல் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோன்னா லிஸ்ட்டு, நெக்ஸ்ட் வந்து டப்புளு, நெக்ஸ்ட்டு டிக்ட்டு அண்ட் தென் செட்டு. இது 4 டைப்ஸ் ஆஃப் லிட்ரல்ஸ் இருக்குது. இது என்னென்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லிஸ்ட் லிட்ரல்ஸ்னு பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் இங்கே இருக்கும். த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டட் பை கமா, ஒரு லிஸ்ட்டில் வந்து ஸ்டோர் ஆகும். அந்த லிஸ்ட்டில் ஸ்டோர் ஆகும்போது பார்த்திங்கன்னா கமா ஒவ்வொன்றுத்துக்கும் கமா வரும். இதுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸ் போட்டு இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸ்னால் என்ன இருக்கும்? இன்டீஜர் இருக்கலாம், ஃப்ளோட் இருக்குது. இது வந்து இன்டீஜரு, இது வந்து கேரக்டர் இல்லையா, அதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ்னு சொல்லியிருக்கோம். இப்போ நம்பர்ன்றது நமக்கு என்ன? அது வேரியல் நேம் ஈக்குவல் டு, நம்ம என்ன சொல்லுவோம், இது டிக்ளேர் பண்ணும்போது ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோமா? ஸ்கொயர் ப்ராக்கெட் மோர் தென் 1 வேல்யூ கொடுக்கும்போது கமா கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோமா? அதான். அப்போ 1 2 3 4 5 கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நேமுக்கு கொடுத்துருக்கோம். நேம்ன்ற மாதிரி கேரக்டர்ஸ் இல்லையா, கேரக்டர்ஸ் வரும்போது சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸில் வரும்ல, அப்போ அப்படியே கொடுத்துருக்கேன். இப்போ இந்த நம்பர்ன்றதை பிரிண்ட் பண்ணணும் அண்ட் தென் நேம்ன்றதை பிரிண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். இதோடைய அவுட்புட் நமக்கு என்ன வரும்? அப்படியே வரும். 1 2 3 4 5 அண்ட் தென் அதோடைய சஃபீஸ் ஆகி அண்ட் சுமி அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய வேரியபிள் நேமும் கேரக்டர்ஸும் அப்படியே வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா டபுள் லிட்ரல்னு பார்த்தோன்னா கலெக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் தான் இதுவும். இது வந்து பார்த்தோன்னா எந்த பெராந்தசிஸ்னால் இந்த பெராந்தசிஸ் இருக்கும், தெரியுதுங்களா? ஸ்கொயர் ப்ராக்கெட் மாதிரி. இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் கிடையாது, இந்த பெராந்தசிஸ் தான் நம்ம வந்து இது வந்து யூஸ் பண்ணுவோம். அது வந்து டபுள் லிட்ரல் சொல்லுவோம். ஈச் எலமெண்ட் செப்பரேட், அதே மாதிரி தான் ஒவ்வொரு எலமெண்ட்டும் கமாவோட வரும். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஈவன் நம்பர் சொல்லிட்டு இந்த பெராந்தசிஸ் யூஸ் பண்ணிக்கோ, தெரியுதா? இது வந்து டபுள் லிட்ரலு. ஆட் நம்பர் சொல்லிட்டு கொடுத்துருக்கோம், அதே பிரிண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். ஒரு மோர் தென் 1 வேரியபிள் லிஸ்ட் யூஸ் பண்ணும்போது கமா கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதான் கமா கொடுத்துருக்கோம். இப்போ இந்த வேல்யூ வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா டிக்ஷனரி லிட்ரல். இதுவும் வந்து பார்த்தா கீ வேல்யூ மாதிரி வரும். கீ வேல்யூ பேர் மாதிரி வரும். இது வந்து கேர்லி ப்ரேசஸில் கொடுப்போம். டிக்ஷனரி எதில் கொடுப்போம்? கேர்லி ப்ரேசஸ் தான். அதே மாதிரி ஒவ்வொரு லிஸ்ட்டுக்கும் நம்ம என்ன கொடுப்போம்? கமா கொடுப்போம். இது வந்து பேர் மாதிரி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் ஆல்ஃபபெட்ஸ் கொடுத்துட்டேன். ஆல்ஃபபெட்டில் ஏ பேருன்னு வரும்போது இந்த கோலன் கொடுத்துடணும். ஏ ஆப்பிள் கமா பி பால் அப்படின்னு சொல்லிட்டு 2 இது கொடுத்துருக்கேன். இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு நேம்னு கொடுத்துட்டு கோலன் கொடுத்துட்டு, இதுனா ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி தரணும், இது டிக்ஷனரி மாதிரி தரணும். இப்போ நேம்னா அதோட நேமு, அப்புறம் ஏஜ்னா அதோட ஏஜ். இப்போ இது 2 பிரிண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டோம். இதுக்கு வந்து என்ன பேசுனா கேர்லி ப்ரேசஸ், இது பேர் தானே அது கேர்லி ப்ரேசஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். கேர்லி ப்ரேசஸ் யூஸ் பண்ணுறது எதுனா டிக்ஷனரி லிட்ரல்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே சேம் அவுட்புட், நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதே நமக்கு வந்து பிரிண்டில் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த வேரியபிள் நேம் நமக்கு அப்படியே வந்து டிஸ்பிளே ஆகும். இது வந்து டிக்ஷனரி. செட் லிட்ரல்னா என்னென்னு பார்த்தோன்னா இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் அன்ஆர்டர் டேட்டா. அதாவது அன்ஆர்டர்னா அசெண்டிங்கில், அதாவது மாற்றி இருக்கும், அதான் என்ன சொல்லுவாங்கன்னா அன்ஆர்டர் டேட்டா. இது வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்க்ளோஸ்ட் பை த பேரந்தசிஸ் தான் நம்ம இது வந்து என்க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இஸ் த என்க்ளோஸ்ட் பை த பேரந்தசிஸ். அந்த ஒவ்வொன்றுக்கு பார்த்தா நம்ம வந்து கமா போட்டிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வவ்வல்ஸ் கொடுத்துட்டா AEIOUன்னு வருது. அண்ட் தென் ஃப்ரூட்ஸு ஆப்பிள் மேங்கோன்னு கொடுத்துட்டோம். அண்ட் தென் பிரிண்ட் வவ்வல்ஸ் அண்ட் தென் பிரிண்ட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு வருது. இப்போ என்ன ஆகும்னா இதுனா அன்ஆர்டர்டு, அதாவது அன்ஆர்டர்ட் செட்டு மாறி வரும். இப்போ நமக்கு வந்து என்ன வரும்னா ஓ இ அது மாதிரி மாறி நமக்கு ஆர்டரில் அன்ஆர்டரில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். அதான் என்ன சொல்லணும்னா செட் லிட்ரல்னு சொல்லுவோம். மாற்றி நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டோடைய பைத்தானுடைய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் லிட்ரல்னு பார்த்தோன்னா, ஸ்பெஷல் லிட்ரல் வந்து பைத்தானில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா நன்னுனா எந்த நல் வேரியபிள் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம், 0ன்னு அர்த்தம். நன்னுனா அது நல் வேரியபிள். இது எது கூட கம்பேர் பண்ணாலும் நமக்கு என்ன வரும்? நல் தான் வரும், இல்லைனா ஃபால்ஸுன்னு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ S ஈக்குவல் டு நன்னு பிரிண்ட் ஆஃப் எஸ்ன்னு கொடுத்துனா அது அப்படியே பிரிண்ட் ஆகும். இது ஏதாவது கம்பேர் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூனா ஃபால்ஸுன்னு தான் நமக்கு ரிட்டர்ன் வரும். இதுதான் வந்து பைத்தானில் இருக்க லிட்ரல்ஸு. உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.